உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இன்றைய தினம் மகாலய அமாவாசையாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையானது மகாலய அமாவாசையாக பார்க்கின்றோம். இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதோட இன்றைய நாளின் சிறப்பை விட இந்த பௌர்ணமி வரையில் அடுத்த 15 நாளைக்கு நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும், எதற்காக நாம் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஏன் இந்த அமாவாசை திதி என்று எல்லாருமே வீட்டில் அமாவாசை வர அன்னைக்கு அவங்க வீட்டில் முன்னோர்களுக்கு இந்த காகத்துக்கு உணவு வைத்து விரதம் இருந்து காகத்துக்கு உணவு வைத்து அதன் பின்பு அந்த காகம் உணவு எடுத்ததுக்கு பிறகு அந்த உணவை எல்லாம் உட்கொண்டு ஒரு சடங்குகளை அனைவருடைய இந்து கலாச்சாரத்தில் இதையெல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிங்களா, எதுக்கு சார் இந்த மகாலய அமாவாசைக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்னோர்கள் நம்மளுடைய குடும்பத்தில் வாழ்ந்த முன்னோர்கள், மாண்டவர்கள், இறந்து போன நபர்கள் அனைவரும் இந்த மகாலய அமாவாசை திதி அன்று அவர்கள் தங்கள் வாழ்ந்த இருப்பிடத்திற்கு, தங்களுடைய அந்த வாரிசுகள் அவர்கள் வாழும் இடத்திற்கு ஒரு எப்படி சொல்கிறது, மேல் லோகத்தில் அவர்களுக்கெல்லாம் ஒரு லீவ் கொடுத்து நீங்கள் எல்லாம் ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கணக்கு. ஸோ அப்படி இது ஏன் அதை அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆடி அமாவாசைக்கு அன்னைக்கு மேல்லோகத்திலிருந்து அந்த ஆத்மாக்கள், நம்மளுடைய குடும்பத்தில் இருந்து மாண்டவர்களுடைய ஆத்மாக்கள் மேல்லோகத்திலிருந்து புறப்படும் நாளாக அந்த ஆடி அமாவாசை இருக்கின்றது. அவர்கள் அப்படி அந்த புறப்பட்டு சரியாக மிதுன மாதத்தில் வரக்கூடிய அந்த ஆடி மிதுனம் அல்லது கடக மாதத்தில் வரக்கூடிய அந்த ஆடி அமாவாசை என்று புறப்பட்டு இந்த கடக மாதம் கடந்து சிம்ம மாதத்தை கடந்து இந்த கன்னி மாதமான புரட்டாசியில் இந்த பூமிக்கு பூலோகத்துக்கு அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சேர்கிறார்கள். ஒரு 3 மாதம் ஆகுது அப்படிங்கிறாங்க புராண கதைகளில். அப்படி அந்த கன்னி மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் அவர்கள் அந்த வரக்கூடிய காலமானது தட்சணாயன புண்ணிய காலம் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த தை வரைக்கும், ஆடி டு தை தட்சணாயன புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த தட்சணாயன புண்ணிய காலத்தில் அவர்களெல்லாம் புறப்பட்டு இங்கே ஐதீகம், இதெல்லாம் நம்ம ஐதீகம், இந்த ஆன்மாக்கள் இங்கே நம்மளுடன் வீட்டில் நம்ம கொடுக்குற படையல்களை அனுபவித்து விட்டு செல்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக பார்க்குறோம். அப்போது அந்த டைமில் அமாவாசை அன்னைக்கு நம்ம வெறும் அந்த தர்ப்பணங்களை நதிக்கரைகளிலே, கடற்கரைகளிலே அல்லது வீட்டிலோ அந்த தர்ப்பணம் கொடுப்பதோடு அது முடிந்து விட்டதா என்றால் கிடையாது. அடுத்து இந்த அமாவாசை, இந்த புரட்டாசி அமாவாசையில் தொடங்கி, ஏன்னா அந்த புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு அவங்க அந்த பூலோகத்தில் ரீச் ஆகிடுறாங்க. அவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு அவர்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்கு அந்த ஆன்மாக்கள் விடுகிறது என்று நம்மளுடைய புராண கதைகள் சொல்கிறாங்க. அடுத்த இந்த அமாவாசை இன்றைய தினத்திலிருந்து அடுத்த 15 நாள், அடுத்த பௌர்ணமி வர வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அடுத்து இந்த பௌர்ணமி வரும் திதியிலே அவர்கள் புறப்பாடுகளை, அந்த பௌர்ணமி டயத்தில் அவர்கள் புறப்பட்டு விடுகிறார்கள் என்பதும் ஒரு ஐதீகமாக இருக்கிறது. இந்த அமாவாசைக்கு ரீச் ஆகி உணவு கொண்டவர்கள் பௌர்ணமிக்கு புறப்படுகிறார்கள். அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற 15 நாள் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 15 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய கிளம்பும் வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிலாவினுடைய முழுத்தன்மை பௌர்ணமி எட்டும் பொழுது வானத்திலே வெளிச்சம் கிடைக்கின்றது, அந்த நேரத்தில் புறப்படுகிறார்கள் என்பது ஒரு ஐதீகம். அப்போ இந்த 15 நாட்கள் நாம் அந்த முன்னோர்களை இழந்து வாடும் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, என்ன செய்தால் இந்த மாதத்தில் அவர்களுக்கு அந்த தர்ப்பணம் கொடுப்பது இதெல்லாம் பித்ரு தோஷங்களை நிவர்த்தி செய்யும், அவர்களுடைய ஆசி பெறலாம் என்றெல்லாம் நிறையா இது இருந்தாலும், மனது ரீதியாக நம்ம என்ன செய்வோம், ஒரு உயிர், அது ஒரு உயிர் பிரிந்து சென்று விட்டது, அந்த பூத உடலை நாம் அடக்கம் செய்து விட்டோம் அல்லது தகனம் செய்து விட்டோம், ஏதோ அந்த பூத உடல் இல்லை இப்பொழுது நம்மளுடன்,
ஆனால் அந்த உயிர் இருக்கிறது. அப்படின்னா இப்போ நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய நம்மளும் நம்மளுடைய பூத உடலை தான் பார்க்குறோமே தவிர யாருக்கும் நம்மளுடைய உயிர் நம்மளுடைய உடல் பாகத்தில் எந்த இடத்துல இருக்குதுங்கிறது தெரியாது. ஸோ அப்படின்னு அது தெரியாதுன்னு நம்ம உள்ளே போகும்பொழுது இது வந்து பரவி இருக்கக்கூடியது தான் உயிர் என்பது யோக சாஸ்திரங்கள் தெரிந்தவர்கள் அனைவருக்குமே தெரியும். உயிர் நம்மளுடைய உடம்புல உயிர் எங்கே இருக்குங்கிற ஒரு கேள்வி, இதுக்கு நீங்கள் தெரிஞ்சவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதில் உங்கள் உயிரை உணர்ந்தவர்கள்லாம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உயிர் எங்கே இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. ப்ளஸ் அப்படி அந்த உயிர் பிரிந்து சென்ற உயிர் நாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு இடத்துல நம்மளுடைய நினைவலைகள் தான் ஒரு உயிராக இருக்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த உடம்பு இந்த பூத உடல் இங்கே இருக்கின்றது, இதுக்குள்ளே இயங்கிக் கொண்டு இருக்கும் உயிரினுடைய வேலை என்னவாக இருக்கின்றது அப்படின்னா இந்த உடலை இயக்குகிறது. அதுபோக இந்த மனம் நாம் நினைக்கக்கூடிய அந்த உயிர் இருக்கிறனால தான் நம்மளுடைய அந்த நினைவலைகள் நினைப்பு நம்ம மனசில் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அங்கே தான் உயிர் வந்து ஆக்டிவேட் ஆகுது. உயிர் அந்த தருணத்தில் தான் நம்ம உயிரை உணர்றோம், நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னு. எதுவுமே பேசாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பூத உடல்னால் எதையும் திங்க் பண்ண முடியாது, எதையும் நினைக்க முடியாது, எதுவும் இல்லாத ஒரு நிலையாக மாறிவிடுகிறது. அந்த உடல் அழுகியும் போய் விடுகிறது. ஸோ அப்படி நம்ம அதை மனசில் நினைக்கும் பொழுது என்ன சார் நம்ம அப்போ மனசு தான் உயிரா, நம்மளுடைய நினைவாற்றல்கள் தான் உயிரான்னு கேட்டால் ஒரு 50% நம்ம நினைவாற்றல் தான் உயிர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த இறந்து போன ஜீவாத்மாக்கள் இந்த 15 நாட்கள் நம்மளுடைய இந்த மக்கள் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பௌர்ணமி வரக்கூடிய நாள் வரைக்கும் அந்த 15 நாட்கள், இன்று ஒரு நாள் அமாவாசை திதி என்று தர்ப்பணம் கொடுத்தால் மட்டும் பத்தாது. இன்றைய தினம் அந்த அமாவாசை தினத்திலிருந்து அடுத்த 15 நாட்கள் அந்த பௌர்ணமி தினம் வர வரைக்கும் நம்மளுடைய குடும்பத்திலே யாரெல்லாம் இறந்து இருந்தார்களோ மாண்டவர்களையெல்லாம் யாருக்கெல்லாம் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீர்களோ அவர்களையெல்லாம் 15 நாட்களும் நீங்கள் அனுதினமும் மனதில் அவர்களை பற்றியெல்லாம் என்ன வேண்டும், அவங்கள பற்றிலாம் நீங்கள் மனசில் நினைக்கணும். உங்களுடைய குழந்தைகளிடம் உங்களுடைய தாத்தா இப்படி இருந்தார், இப்படி அவங்களுடைய பாட்டி இப்படி இருந்தாங்கங்கிற அந்த சில பல விஷயங்களையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் உங்களால் கண்ணில் பார்க்க முடியாது மாண்டவர்களை, ஆனால் அவர்களுடைய நினைவலைகளை நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த அலைகள் அந்த உயிர் வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே அது உயிர் தெளிந்து வருகிறது. அவர்களுடைய ஞாபகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஞாபகம் உயிராக இருக்கின்றது. அப்படி வரும் பொழுது அந்த இறந்தவர்களினுடைய ஆன்மா அந்த உயிர் இங்கே நம்மளுக்கெல்லாம் கிடைக்கிறது. அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை நாம் உள்ளே வாங்கும் பொழுது அந்த ஆன்மாக்கள் பெரிய திருப்தி அடைகிறது, சந்தோஷப்படுகிறது. நம்மளை பற்றி அவங்க வந்து ஒரு 15 நாள் லீவில் இருக்காங்க உங்கள் வீட்லேன்னு அர்த்தம். அப்படி அந்த லீவில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் அந்த 15 நாட்கள் நீங்கள் எல்லா நாளும் நம்ம இன்றைக்கி எல்லாருமே தொழில் மாறிடுச்சு, எல்லாம் தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு வேலைகள் இருக்காங்க, காலம் மாறிவிட்டது, எல்லா நேரமும் எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த 15 நாட்களில் அவர்களை பற்றி நாம் ஏதோ ஒரு சிந்தனையோ நம்மளுடைய குழந்தைகளிடமோ இவர்களிடமோ இப்படி இருந்தாங்க அப்படின்னா அதை பற்றி பேசும்பொழுதெல்லாம் அந்த ஆன்மாக்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக திருப்திகரமாக மாறுகிறது என்று நாம் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா இது நம்ம வந்து ஒரு யோகிக் ப்ராக்டிஸில் நம்ம வந்து உயிர்னா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த யோகாசனம் மெடிடேஷன் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும் உயிர்னா என்ன, அடுத்த இன்னொரு உயிரை எப்படி மதிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற விஷயங்களெல்லாம் யோகிக் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி நீங்கள் அனுதினமும் அவர்களை மனதில் அந்த 15 நாள் நீங்கள் அவர்களை மனதில் எண்ணும் பொழுதெல்லாம் அந்த மாண்ட உயிர் திருப்தி அடைகிறது, சந்தோஷப்படுகிறது. நீங்கள் உணவளித்ததை விட அவர்களை நீங்கள் அந்த 15 நாள் நினைவு கூறி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டிலே உலாவி கொண்டிருக்கிற அந்த ஆன்மா அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான சந்தோஷத்தை ஏற்படுது. அதனாலே உங்களை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல ஒரு வாழ்த்துக்கள், நல்ல ஒரு உங்களை வாழ்த்தி விட்டு செல்லும்படியாக அந்த பித்ருக்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு இது. அவர்கள் வராங்க அப்படிங்கிறது நம்மளுடைய இதிகாசத்தில் எப்படி நாம் அதை உணர்கிறோமோ அது கரெக்டுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த யோகிக் ப்ராக்டிஸ் தெரிஞ்சவங்களுக்கு அந்த உயிரை எப்படி சரி செய்வது என்பது இது எல்லாம் அனைத்து மனிதர்களும் தெரிஞ்சது. அது யோகா தெரியாது சார், எனக்கு மெடிடேஷன் தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களும் நீங்கள் மனசில் அதை நினச்சாலே போதும். அவர்களை பற்றி நீங்கள் ஏதோ ஒரு நினைவுகள் இருக்கும், அவர்கள் செய்த ஒரு நினைவுகள், அவர்களை நீங்கள் கண்டது எது உங்களுக்கு மறக்காமல் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது அந்த 15 நாள் ரொம்ப திருப்தி அடைகிறாங்க. இதன் மூலியமாகத்தான் பித்ரு தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது
என்று நம்மளுடைய இந்த ஒரு மெடிடேட்டிவ் லைஃப்பில் நம்ம வந்து இதை உணர்றோம். ஸோ இந்த 15 நாட்கள் நீங்கள் அடுத்த இந்த பௌர்ணமி எட்டும் வரை அவர்களை நீங்கள் யாரெல்லாம் யாரோடைய வீட்டிலலாம் இன்றைக்கி தர்ப்பணம் கொடுத்தாச்சு, ஓகே, எல்லா நாளும் நீங்கள் மனசில் நினைங்க. உங்களுடைய முன்னோர்களா, அப்பாவா, அம்மாவா யார் இல்லாமல் இருக்காங்க அவங்கள பற்றி உங்களுக்கு அடுத்த வாரிசுகிட்ட சொல்லுங்கள். நீங்கள் மனசில் நினைங்க, இப்படி இருக்குது, நம்ம தாத்தா இருக்கையில் இப்படி இருந்தது, இப்படியெல்லாம் பண்ணாங்க, நம்ம வீடு இப்படி, இந்த மாதிரி உங்கள் நினைவலைகளில் இருக்கக்கூடியதில் நீங்களே அந்த நினைவுகளை அசைவோடவும் வேண்டும். அடுத்தவர்களுக்கு நீங்கள் அதை சொல்லும் பொழுது இன்னும் அந்த ஆன்மாக்கள் வந்து நல்ல திருப்தி அடைகிறது, நல்ல ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கிறாங்க. நம்ம அங்கே இல்லைனாலும் நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ் நம்மளை வந்து இன்னும் நினச்சிட்டு இருக்காங்கங்கிற ஒரு திருப்தி அந்த ஆன்மாக்களுக்கு ஏற்படும். அப்படி அந்த ஆன்மாக்கள் நல்ல திருப்தி அடையும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த தோஷ நிவர்த்தியோ இது எல்லாமே நடக்கின்றது என்பது ஒரு கருத்தாக கருதப்படுகிறது. அப்போ அந்த பௌர்ணமி வரையில் இது வரைக்கும் தெரியாதவங்க இந்த காணொலியில் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது, இந்த பௌர்ணமி வரை நீங்களெல்லாம் அவர்களை நினைத்து கொண்டு அவர்களுடைய நினைவுகளை அசை போட்டு கொண்டு இருக்க வீட்டிலே சுபிட்சம் உண்டாகும் என்பது ஒரு நல்ல அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போது இந்த பௌர்ணமி வந்துருச்சு. பௌர்ணமி வந்து முழு நிலவு அங்கே எட்டுன நிலையில் இவர்களெல்லாம் புறப்பாடு செய்ய அந்த ஆன்மாக்களெல்லாம் திருப்பி அந்த மேல்லோகம் செல்வதற்கு ஆயத்தமாகிறார்கள். அப்படி அவங்க ஆயத்தமாகும் பொழுது அந்த நிலவினுடைய வெளிச்சத்தை கண்டு அங்கே தான் செல்ல வேண்டும் என்று புறப்படுகிறார்கள் என்பது ஒரு ஐதீகம். அப்படி அவர்கள் அந்த பௌர்ணமி என்று புறப்படும் பொழுது நன்றாக உங்களை வாழ்த்திவிட்டு செல்வார்கள் என்பது ஒரு மித்தாலஜிக்கலாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு உணர்வு பூர்வமாக உணர்பவர்களுக்கு அது நல்லாவே அந்த வைப்ரேஷன்ஸ் அவங்களுடைய வீடுகளில் தெரியும். ஸோ அதனால் முன்னோர்களை இப்படித்தான் நாம் வணங்க வேண்டும். அவர்களுடைய நினைவலைகளை உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கு அதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் நல்லா திருப்தி அடைகிறாங்க. சரி, அப்படி முடிச்சுட்டு தை மாதம் அமாவாசை அன்னைக்கு அவங்க இந்த கன்னி மாதத்திலிருந்து துலா மாதம் முடிந்து விருச்சிக மாதம் முடிந்து அந்த தனுசு மாதத்தில் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று அவர்கள் மேலோகம் சென்று அடைந்து விடுகிறார்கள் என்பது ஒரு பொதுவான கருத்து. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இதுக்கு நடுவில் நம்ம சொல்ல வந்த அந்த கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மகாலய அமாவாசை நாளிலிருந்து அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வரை அவர்களுடைய நினைவுகளை நீங்கள் அசை போட்டு கொண்டு இருக்க வேண்டும் மனதுக்குள்ளே. அப்படி அந்த உத்தராயண காலம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களெல்லாம் மேல்லோகம் அடைந்து வருகிறார்கள். அப்புறம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பித்து விடுகிறது அடுத்த ஆடி மாதம் வரைக்கும். சரி சார், இதுக்கு இப்போ இது என்ன சார், இதனால் இப்போ என்ன நமக்கு பயன், இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த இந்து கலாச்சாரங்களில் யாராருக்கெல்லாம் பித்ரு தோஷம் இருக்கிறதோ, நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாமல், வீடு கட்ட முடியாமல், சொத்து சுகங்கள் வாங்க முடியாமல் இருக்கிறவங்க, நீங்கள்லாம் போய் ஏதோ உங்களுடைய ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் அணுகும் பொழுது ஒருத்தவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது, ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி பித்ரு தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு போய் நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் செய்வீங்க. உட்காந்து அந்த கடல் கரைகளில் ஆத்தங்கரைகள் உட்காந்து அந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்வது ஒரு வழக்கமாக ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வரக்கூடிய அடுத்த அந்த 15 நாட்களுக்கு நீங்கள் அவர்களுடைய நினைவலைகளை அசை போடும் பொழுது அதை விட எந்த ஒரு ஆன்மாவையும் எவ்வளோ தர்ப்பணங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பரிகாரங்கள் செய்தாலும் கிடைக்காத ஒரு மோட்சம் இந்த 15 நாட்கள் நீங்கள் அவர்களை நினைத்து அவர்களுடைய நினைவுகளை நினைவு கூறும் பொழுது அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி அடையும். அந்த பித்ருக்கள் மனம் குளிர்கிறார்கள். அந்த மனம் குளிர்ந்ததில் உங்களை ஆசீர்வாதம் செய்துவிட்டு கிளம்புகிறார்கள். அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் இந்த 15 நாள் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வராங்களோ எல்லாத்தையும் நீங்கள் மனசில் நினைக்கலாம். அப்படி அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டு செல்லும் பொழுது உண்மையான பித்ரு தோஷம் கழிந்து விட்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜாதகத்தில் காட்டும் ஒரு இடத்துல இப்படி ராகு இப்படி அமர்ந்திருக்குது, அதனால் தாய்வழி பாட்டனுடைய தோஷங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு கணக்கில் எடுத்தனாலும், நீங்கள் ஒரு மகாலய அமாவாசைக்கு இந்த தர்ப்பணம் கொடுத்து இந்த 15 நாட்கள் நீங்கள் அவர்களை நினைக்கும் பொழுது
அந்த ஜாதக கட்டத்தில் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு அங்கேயே தான் இருக்க போகுது. ஆனால் உள்ள ரீதியாக மனது ரீதியாக நீங்கள் அதிலிருந்து திருப்தி அடைந்து விடுகிறீர்கள். அவர்களும் திருப்தி அடைந்து உங்களை வாழ்த்தி விட்டு செல்கிறார்கள். அந்த பித்ரு தோஷ நிவர்த்தி அடைந்து விட்டது என்பதை நீங்கள் எல்லாம் தைரியமாக மனதிலே எடுத்துக்கொள்ளலாம். வேறு இன்னும் நிறையா பித்ருதோஷங்களுக்கு அந்த மாதிரியான பரிகாரம் செய்யுங்கள், இந்த மாதிரி செய்யுங்கள்னால நிறையா ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. வேத விற்பனர்களுக்காக ஆத்தங்கரையிலே நதிக்கரையிலே இந்த மாதிரிலாம் அமர்ந்து செய்கிறாங்க. அதுவும் செய்யலாம். அதில் செய்யக்கூடிய எப்படி ஒரு மன திருப்தி, அதை நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் திரும்பி வரும்பொழுது சரி நம்ம ஒரு தர்ப்பணம் கொடுத்தாச்சு அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு ஒரு மன திருப்தி அடைகின்றீர்களோ அதே மாதிரி தான் அந்த மன திருப்தி தான். நீங்கள் அதை செய்துவிட்டு வந்த உடனே உங்களுக்கு அந்த ஓகே இந்த செக்லிஸ்ட் கிளியர் அப்படின்னு உங்களுக்கு அங்கே டிக் போடுறது நீங்கள் யாராச்சும் கண்ணில் பார்க்குறீங்களா, உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுதா? அப்போவும் உங்களுக்கு அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அங்கேயே தான் அமர்கின்றது. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனது திருப்தி அடைகிறது. ஓகே நம்ம இந்த வருஷம் அது கொடுத்தாச்சு அப்படின்னு நீங்கள் அந்த மனது திருப்தி அடைகிறீங்க. அந்த திருப்தி அடையும் தருணம் தான் நீங்கள் ஓகே நமக்கு பித்ரு தோஷத்துக்கு நம்ம ஒரு தர்ப்பணம் கொடுத்தாச்சுன்னு திருப்தி அடைகிறோம். அதே தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 15 நாட்கள் பௌர்ணமி வரும் வரை அவர்களை நீங்கள் அந்த ஒரு முறை அமாவாசை அன்னைக்கு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது எவ்வளோ ஒரு ஆகச்சிறந்த காரியமோ அதை விட அதுக்கு ஈக்குவலான காரியம்தான் இந்த 15 நாட்கள் அவர்களை பற்றி நினைவு கூறுவது. ஸோ இது வரைக்கும் இந்த விஷயங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இன்னையிலேருந்து இன்னும் 15 நாளைக்கு உங்களுடைய முன்னோர்களை மாண்டவர்களை எண்ணி அவர்களுடைய நினைவலைகளை, அவர்கள் சந்தோஷமாக இருந்த நேரம், துக்கமாக இருந்த நேரம், கவலையாக இருந்த நேரம், கோபமாக இருந்த நேரம், இதை அனைத்தையுமே நீங்கள் நினைவு கூர்ந்து அதன் மூலியமாக நீங்கள் பாடம் கூட கற்கலாம். இறந்திருப்பாங்க, நம்ம மறந்துருப்போம், காலங்கள் கடக்க அனைத்தும் நாம் மறந்துருப்போம். அந்த அவைகளையெல்லாம் நீங்கள் நினைவு கூறும் பொழுது இதனால் உங்களுக்கு ஓகே அன்னைக்கு இப்படி சொன்னாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா கூட நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு உங்களுடைய முன்னோர் ஏதோ உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம மறந்துருப்போம். நீங்கள் இந்த நினைவுகளை எல்லாம் நீங்கள் அசை போடும் பொழுது அதிலிருந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி ரேண்டமாக நிறைய புக்ஸ் படிக்கிறீங்களோ, ஒரு புக் படிக்கிற இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கும், நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த கேள்விக்கு இந்த இடத்துல ஒரு விடை இருக்கும் ஒரு வார்த்தையில். அது மாதிரி நீங்கள் அவர்களுடைய நினைவுகளை நீங்கள் அசை போடும் பொழுது என்ன உங்களுக்கு அதில் கிடைக்குது அப்படின்னா, எதற்காக அவர்கள் சந்தோஷப்பட்ட காரியங்கள் எது, துக்கப்பட்ட காரியங்கள் எது, இதையெல்லாம் உங்களோட மனசுக்குள்ளே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அதன் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கும் பொழுது மேற்கொண்டு இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும். இன்னும் அந்த பித்ருக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் உங்கள் குடும்ப உறவினர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ இந்த சமாச்சாரத்தை, இந்த தகவலை அவர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்டு பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவர்களும் அந்த பித்ரு தோஷத்திலிருந்து தங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவர்களும் ஒரு நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் நினைத்து அவங்களுக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்கள். இதை இந்த வருடம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருடமும் இதைவே நீங்கள் எல்லா வருடமும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வாழ்வீங்க அப்படிங்கிறதுல உங்களையெல்லாம் வாழ்த்தி மேற்கொண்டு பித்ருதோஷங்களிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு டெக்னிக்கலான ஏதாச்சும் ஒரு இது இருக்கா, நம்ம ஜாதக ரீதியாச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த அருமையான தினத்தில் இப்படி ஒரு அருமையான தகவலை தெரிந்து கொண்ட உங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.